ஹாப்பி உமன்ஸ் டே. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆஹ், ஆஹ், பெண்களுக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேத வசனத்தில் நாம் பார்க்கலாம், வேதத்திலிருந்து அநேக காரியங்கள் பெண்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை லூக்கா புத்தகம் 1வது அதிகாரம் 42வது வசனத்தில் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படி என்று போடப்பட்டிருக்கிறது. ஸோ அதுபோல் வேதத்தில் அநேக ஸ்திரீகள் அவர்களை குறித்து, அவர்களுடைய காரியங்களை குறித்து, அவர்களுடைய அழைப்பை குறித்து, அவர்களுடைய குணாதிசயங்களை குறித்து அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த நாளில் கூட ஒரு பர்டிகுலர் ஒரு பெண்ணை குறித்து அவளுடைய காரியங்களை நான் பார்க்கலாம். ஸோ இதற்கு நான் இப்படி சொல்ல முடியும், த கேரக்டர் ஆஃப் அ காட்லி உமன். ஸோ நல்ல தெய்வீக குணம் உடைய, நல்ல குணம் உடைய பெண் அப்படின்ற தலைப்பில் ரூத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ரூத்தோட வாழ்க்கையில் 4 முக்கியமான ஒரு கேரக்டரை நாம் பார்க்க போகிறோம். இந்த முதல் என்ன அப்படின்னா, she was a good decision maker. she was a good decision maker. பெண்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் அதை விரும்புகிறார். நாம் பார்க்க முடிகிறது, ரூத்தோட வாழ்க்கையில இழப்புகள், பெரிய இழப்பு. அதாவது சின்ன வயசுலேயே கணவன் இறந்து விட்டார், தனிமையாக விடப்படுகிறாள். அது மட்டுமல்ல, அவள் கண் முன்பாக அவளுடைய மாமியாரும் விதவையாக மாறிவிட்டாள். அவளோடு கூட இருந்த சகோதரி, அதாவது கூட பிறந்த சகோதரி அல்ல, கணவனுடைய சகோதரனுடைய மனைவி. ஸோ இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது. என்ன வாய்ப்பு என்றால், தன்னுடைய வீட்டிற்கே போகலாம் அப்படி என்று. நவோமியை அப்படியாகத்தானே அவளை கைட் பண்ணுகிறார்கள். அப்ப நம்ம பார்க்க முடிகிறது, அந்த இடத்துல அவ ஒரு முடிவு எடுக்கிறார். ஸோ she was a good decision maker. என்ன முடிவு எடுக்கிறா அப்படின்னா, 1வது அதிகாரம் ரூத்துல 16வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஸோ வாய்ஸ், அதாவது நாணமுள்ள ஒரு முடிவு என்று நாம் சொல்ல முடியும். இந்த இடத்துல வேற யாருமே இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கவே முடியாது. ஆனால் ரூத் அதுல ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். அந்த அளவிற்கு தேவனை குறித்து நவோமி ரூத்திட்ட சொன்னால என்னன்னு தெரியல. மைட் பி தட் அவங்க குடும்பத்துல தேவனை குறித்தான காரியங்கள் அநேகம் கணவன் இருக்கும்போது கூட மாமனார் மூலம், மாமியார் மூலம், குடும்பத்தின் மூலம், ஸோ அந்த ஃபெய்த் அவளுக்குள்ள இருந்ததுனால she took a good decision. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள் அப்படி என்று நாம் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு the good decision maker. நிறைய நேரங்கள்ல நல்ல முடிவு எடுக்காதது நிமித்தம் குடும்பத்துல பெண்கள் வித்தியாசமான முறையில சில நேரங்கள்ல குழப்பத்துல எடுக்கிற முடிவுகள் குடும்பத்தையே பாதிக்கிற காரியமாக இருக்கும். அநேக குடும்பத்துல நான் பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. அதனால ஆண்டவர் அழைக்கிறார், ஒரு நல்ல முடிவெடுக்கிற பெண்ணாக மாற வேண்டும் என்று இந்த உமன்ஸ் டேல அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல முடிவெடுக்கிற ஒரு திறனை கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு 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 கரம், உம்முடைய கரம் என் மேல இருப்பதாக என்று ஜெபித்து பாருங்கள். கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். 2வது நாம் பார்க்கலாம், she was a hard worker. 2வது நாம் பார்க்க முடிகிறது, she was a hard worker. அவள் நவோமியோடு போய்விட்டால், போன பிறகு சாப்பிடுவதற்கோ மற்ற எந்த ஒரு காரியம் இல்லை. உடனே she took a decision. நான் போய் விளைநிலத்துல நான் ஏதாவது பெருக்கி கொண்டு வருகிறேன் அப்படி என்று, பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறாள். அந்த அளவிற்கு வாலண்டியரா ஒர்க் பண்ணுவதற்கு she was ready. ஒரு அப்பாயிண்ட் பண்ணி ஒரு வேலைக்கு போனாட்டியும் வெளியே போய் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ வெரி குட். அதை நம்ம வியப்பாக பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவள் எப்போதும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறவளாக இருந்திருக்கிறாள். வீட்டுல மட்டுமல்ல, வெளியே போய் வேலை பார்க்க. அதுபோல தேவன் நம்மளை அழைத்த அழைப்பு என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் பர்டிகுலராக ஒரு சில திட்டத்தை வைத்திருப்பார் உங்கள் மூலம். அந்த திட்டத்திற்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும்னா, யூ ஹேவ் டு கம் அவுட் ஃப்ரம் த கம்ஃபர்ட் ஜோன்.
அநேக நேரங்கள்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துடக்கூடாது. நான் வீட்டுல மட்டும் இருப்பேன், வீட்டு காரியங்களை பார்ப்பேன், இல்லாட்டி சின்ன ஒரு பர்ட்டிகுலர் காரியங்களை பார்ப்பேன் அப்படின்னு நினைத்து விட்டால் சில நேரங்கள்ல தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை போய் பார்க்க முடியாது. அவள் வெளியே போனது நிமித்தம் தான், அந்த வயல் நிலத்திற்கு போனது நிமித்தம் தான் நாம் பார்க்க முடிகிறது. போவாசை சந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. சிவாஸ் ஹார்ட் ஒர்க்கர். நம்ம உழைக்கும் போது நாம் வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கோ நம்மளுக்கு கொடுத்த பொறுப்புகளையோ நாம் அதிகமாக செய்யும் போது நிறைய வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்துவார். இந்த இடத்துல நான் பார்க்க முடிகிறது. மூன்றாவது, she was supporting family. குடும்பத்தை ஆதரித்தால், ஹெல்ப் பண்ணால் என்று பார்க்க முடிகிறது. she was supporting in the sense not only ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படி சொல்ல, அதோடு அது மட்டுமல்ல, supporting in the sense she was கேரிங் ஹர் மதர் இல்லா. அதாவது மதரை கேர் பண்ணிடலாம், ஆனா மதர் இல்லாவை கேர் பண்றது ரொம்ப கஷ்டம். பெண்களாகிய அநேகர் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். அவளுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதித்ததற்கான காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன அப்படின்னா, கைவிடப்பட்ட தன்னுடைய மாமியாரை ஆதரித்தாள். அவளுக்காகத்தான் இங்க வந்தாள், அவளுக்காக நிற்கிறாள், அவளோடு நான் பயணிப்பேன், அவள் எங்க போகிறாளோ நான் இருப்பேன் என்ற அந்த கேரக்டரை ரிவீல் பண்ணுகிறாள். அது போல பெண்கள் வீட்டில் இருக்கிற, அதாவது நமக்கு பிடித்தவர்களை மட்டும் நேசிப்பதல்ல, சில நேரங்கள்ல கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எல்லாரையும் நேசிக்க வேண்டும், எல்லாரையும் நேசித்து அந்த குடும்பத்தை எடுத்து செல்ல வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இந்த ரூத் இருந்திருக்கிறார். ஸோ ஆண்டவர் அப்படிப்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். she was supporting through her character ஃபேமிலி நாம் பார்க்க முடிகிறது. நான்காவது என்ன அப்படின்னா, obedience to God's plan. அதாவது 4:17 நாம் பார்க்க முடிகிறது, நவோமி வந்து பாட்டியாக மாறுகிறாள். அவளுக்கு ஒரு சந்ததி ஆண்டவர் கொடுக்கிறார். வசனத்துல நான் பார்க்க முடிகிறது, மத்திய புத்தகத்துல, தாவீதின் பாட்டி யாரு அப்படின்னா நவோமி. ஸோ தாவீதின் பாட்டி. ஸோ தாவீதின் வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஸோ அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். அந்த நேரத்தில் அவளுக்கு தெரியாது, பட் ஹர் ஒபீடியன்ஸ் டு காட்ஸ் பிளான், தேவ திட்டத்திற்கு கீழ்ப்படுகிறவளாக இருந்தாள். நிறைய நேரங்கள்ல கீழ்ப்படிதல் மூலம் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டம் நமக்கு தெரியாது, நாட்கள் வரும்போது வெளிப்படும். அதைத்தான் நாம் இங்க பார்க்க முடியுது. அவ ஒபே பண்ணது நிமித்தம் அவளுடைய சந்ததியில நான் பார்க்க முடிகிறது, தேவன் அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வருவதற்கு இந்த சந்ததியை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அது போல தேவன் நேசிக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற பெண்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிகள், உங்களையும் தேவன் இப்படிப்பட்ட விதத்துல எடுத்து பயன்படுத்த வேண்டும், இப்படிப்பட்ட விதத்துல தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ 4 குவாலிட்டிஸை நாம் பார்த்தோம். அதாவது த கார்லி உமன், அதாவது தெய்வீக தன்மைகள் எப்படி ரூத்தோட வாழ்க்கையில வெளிப்பட்டதோ அதே போல வெளிப்படுவதற்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.